சென்னையில் ஆங்கில புத்தாண்டுக்கு வாழ்த்து கூறிய தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வாரத்தில் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் புதுமாப்பிள்ளைக்கு நேர்ந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? உலகமே ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி கொண்டாட்டத்தில் திளைத்திருந்த தருணத்தில் சென்னை காசிமேட்டில் நிகழ்ந்த கொலைபாதக செயலால் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியது. கஞ்சா போதையில் இருந்தவர் என்னை தெரியவில்லையா என்று புது மாப்பிள்ளையிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கொலையில் முடிந்துள்ளது. நடந்தது என்ன? சென்னை காசிமேட்டில் உள்ள சிங்காரவேலர் தெருவைச் சேர்ந்த தம்பதி விஸ்வநாதன், தமிழ்ச்செல்வி. இந்த தம்பதியின் மகன் குமரேசன் கப்பலில் பணியாற்றி வந்தார். விடுமுறையில் சொந்த ஊர் வந்த 32 வயதான குமரேசனுக்கு உறவுக்கார பெண்ணுடன் அடுத்த வாரம் திருமணம் நடைபெற இருந்தது. இதற்கான வேலையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் நள்ளிரவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட குமரேசன் தனது நண்பர் ராகேஷ் என்பவருடன் வீட்டிற்கு உணவு வாங்கி சென்றிருக்கிறார். அப்போது அவரின் வீட்டின் அருகே 3 இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் பலருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி உள்ளனர். அடையாளம் காண முடியாத அளவிற்கு முகமூடி அணிந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தவர்கள் குமரேசனிடம் வந்துள்ளனர். வாழ்த்து கூறியவர்கள் யார் என்று தனது நண்பனிடம் அவர் கேட்டுள்ளார். அதற்கு அந்த நபர், நான் தான் பட்டு சரவணன் என்று கூறி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் உங்களை எனக்கு தெரியாது என்று குமரேசன் தெரிவித்ததும், என்னையே யார் என்று தெரியவில்லையா என பட்டு சரவணன் ஆவேசமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சரவணன் கும்பல் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குமரேசனை சரமாரியாக வெட்டி உள்ளது. தடுக்க வந்த அவரின் தந்தை விஸ்வநாதன் மற்றும் நண்பர் ராகேஷ் ஆகியோரையும் 3 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காசிமேடு போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த குமரேசன் உட்பட 3 பேரையும் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் தலை, வயிறு, முதுகு உட்பட உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட குமரேசன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரின் தந்தை விஸ்வநாதன் மற்றும் நண்பர் ராகேஷ் ஆகியோருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர்கள் பட்டு சரவணன், ஆகாஷ் மற்றும் அபினேஷ் என்பது தெரிய வந்தது. இதில் பட்டு சரவணன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. தலைமறைவாக உள்ள 3 பேரையும் பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஆங்கில புத்தாண்டுக்கு வாழ்த்து கூறிய தகராறில் புது மாப்பிள்ளை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் காசிமேடு பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.